வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய RSGO அப்படிங்கிற இந்த ஏவியேட்ரு கேம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சம்பாதிக்க முடியுமா இல்லை இது ஒரு ஃபேக்கா? இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய குரூப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 5000 சம்பாரித்தேன், 10,000 சம்பாதிச்சேன், பெர் டேக்கு நான் என்னால் வந்து 20,000 வரைக்கும் சம்பாதிக்கிறேன், ஸோ 5 டைம் ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி நிறையா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அது உண்மையிலே அந்த மாதிரி சம்பாதிக்க முடியுமா? இல்லை எந்த லெவலில் நம்மளால் இதில் சம்பாதிக்க முடியும்? இல்லை சம்பாதிச்சாலும் இதில் கரெக்டாக வந்து பணம் வருமா? எவ்வளோ நாளைக்கு ஓடும்? மற்ற MLM கம்பெனி மாதிரி இந்த RSGOவும் அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த RSGOவில் எப்படி வந்து நம்ம ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதான் இது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த RSGO வெப்சைட்டை பற்றி நான் முதல்ல சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த RSGO வெப்சைட்டு 100% ஜென்யூனாக கரெக்டாக பணம் வரக்கூடிய அப்ளிகேஷன். ஓகேங்களா? இதில் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா அந்த மேலேருந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி ஸோ ஏவியேட்ரு கேமோ இல்லை வின்கோவோ எதில் நீங்கள் ப்ளே பண்ணி சம்பாரித்தாலும் ஓகேங்களா, அதிகமாக பார்த்தீங்கன்னா மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய இது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகமாக வந்து இந்த ஏவியேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வின்கோ அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டும் தான் அதிகமாக குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. குரூப்பில் ஷேர் பண்ணி இந்த வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் தான் பெஸ்ட்டு. நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஏவியேட்டர் தான். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபண்டு வேலெட்டில் வந்து சம்பாரிச்சிங்க அப்படின்னா 100% கரெக்டாக உங்களுக்கு பணம் வரும். எந்த இஷ்யூஸுமே இருக்காது. 100% ஜென்யூனான ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். உங்களுக்கு மற்ற MLM கம்பெனி மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு பணம் வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை லாஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணீங்க, பெட் கட்டி ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் டெய்லி வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நான் நிறையா குரூப்லலாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5000 10,000 சம்பாரித்தேன், 5000 சம்பாரித்தேன், டெய்லியே வந்து 10,000 சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன், 10 நாளில் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரிலாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டெபாசிட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் ஏன் பார்த்தீங்கன்னா 100% எல்லாமே ஃபேக்கான ஒரு வெப்சைட் தான், ஃபேக்கான ஒரு குரூப் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏவியேட்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏவியேட்டரை பொறுத்தளவுக்கு ஸோ எப்படி வந்து நமக்கு ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஏற்கனவே யூஸ் பண்ணவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம பெட் கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டாப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 2.2ல் வந்து கட் ஆச்சு அப்படின்னா நம்ம பணம் வந்து 2xக்கு மேலே போச்சுன்னா நமக்கு 2 மடங்காக கிடைக்கும். ஓகேங்களா? 10 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா 20 ரூபாய் கிடைக்கும். இதுதான் இதோட மெத்தடு. ஸோ இது வந்து ஸ்டாப் ஆகிறதுக்குள்ளே இப்போ மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா சல்லுன்னு, இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதான் ஆட்டோ பே அவுட் வந்து கொடுத்துடணும். பே அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும், டபுளாக வந்து கிரெடிட் ஆகிடும். 2xஆக இருந்தால் டபுளாக வரும், 4xஆக இருந்தால் 4 மடங்காக வந்து நமக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஸ்டார்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து இங்கே பே அவுட்டுங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது சம்மந்தமாக. ஸோ அதில் வந்து கிளியராக வந்து காமிச்சிருப்பேன் எப்படி வந்து பே அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பெட் கட்டுறோம். இதில் நல்லா நோட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து க்ளோஸ் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.8 3xக்கு மேலே வந்து போயிட்டுருக்குது. 3.36ல் வந்து எக்ஸில் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கேம் ஸ்டார்ட் ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான். ஓகேங்களா? 10 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே க்ளோஸ் ஆகிடும். இதுதான் வந்து மெத்தடு. இந்த 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஆட்டோ கொடுக்குறீங்களா இல்லை பெட் அமௌண்ட் டேரெக்டாக கொடுக்குறீங்களான்னு தெரியாது. நீங்கள் அதுக்குள்ளே இதில் செட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான். இப்போ ஆட்டோவில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களால் வந்து கேஷ் அவுட் எவ்வளோ எக்ஸில் வந்து நம்ம போகலாம். அப்போ 2xல் போகணும் அப்படின்னா 2x அப்படின்ட்டு நீங்களாக எடிட் பண்ணிக்கலாம். நீங்களாக வந்து எடிட் பண்ணிவிட்டு 2xன்னு கொடுத்து பெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ரன் ஆகும். 2xக்கு கீழே போச்சு அப்படின்னா லாஸ் ஆகிடும். 2xக்கு மேலே போச்சு அப்படின்னா 2xல் நம்ம க்ளோஸ் ஆகி நம்ம பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? இப்போது 10xக்குள்ளே அவங்க கொடுக்கக்கூடிய சிக்னல், அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய வந்து சிக்னலில் பார்த்தீங்கன்னா 10xக்குள்ளே அவங்க கொடுக்கணும்னா ஒரு டெலகிராம்லேயே வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. இந்த இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த கேமை வந்து நீங்கள் 1.8ல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 1.8ல் வந்து இந்த கேமை க்ளோஸ் பண்ணிக்கிங்கன்னு அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சிக்னல் வந்து அவங்க பேஸ்ட் பண்ணி
அந்த டெலகிராமில் வந்ததுக்கப்புறம் ஒரு எப்படியாவது 4 to 5 செகண்ட் ஆயிடும். ஓகேங்களா? அது பேஸ்ட் ஆகி நமக்கு ஷோ ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த கேமுக்குள்ளே வந்து நம்ம ஆட்டோ செலக்ட் பண்ணி இங்கே என்ன எக்ஸ் சொல்கிறாங்களோ அதை செட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம சொல்லக்கூடிய இந்த 10 செகண்ட் வந்து கண்டிப்பாக ரன் ஆகிடும், அதாவது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த 10 செகண்டுக்குள்ளே நம்மளால் அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து அந்த சிக்னல் கொடுக்கும்போது அந்த 10 செகண்டுக்குள்ளெல்லாம் அவங்க வந்து கொடுத்து நம்ம அதை பார்த்து நம்ம இங்கே பெட் கட்டுறதுங்கிறது கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண வச்சுட்டு அவங்க மட்டும்தான் சம்பாதிப்பாங்களே ஒழிய, நீங்கள் 1000 ரூபா கட்டியிருந்தாலும் சரி, 5000 ரூபா கட்டியிருந்தாலும் சரி, 80,000 கட்டியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லாஸ் தான் ஆவீங்க. ஓகேங்களா? உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. நீங்களாக சொந்த முயற்சியில் சொந்த யோசனையில் நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும். இதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். 10 செகண்டுக்குள்ளே அவங்க கொடுக்கக்கூடிய சிக்னலை எடுத்து நம்ம இங்கே பெட் ஆட்டோவில் செலக்ட் பண்ணி எவ்வளோ எக்ஸுங்கிறத செட் பண்ணுறதுக்குள்ளே அந்த 10 செகண்ட் க்ளோஸ் ஆகி கேம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஏவியேட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ரன் ஆகிறதுக்குள்ளே நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ கொடுக்கும்போது நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நான் கொடுத்த உடனே நீங்கள் அந்த க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாசிபிளே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ மற்றவங்கள வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. நிறைய பேர் வந்து இதில் வந்து லாஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த எனக்கே வந்து நிறைய கால் பண்ணி கேட்டாங்க. லாஸ் ஆகிட்டேன் இவ்வளோ பணம் லாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் விளக்கமாக வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். இதில் பாருங்கள், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. 1.7x வந்து எல்லாருமே கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க சிக்னலு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 1700 வின் பண்ணிட்டோம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2.46x வந்து நீங்கள் செட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ 2460 நான் வின் பண்ணிட்டேன்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிக்னலோ 5 சிக்னலோ கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு டைம் நாங்கள் ப்ளே பண்ணதில் 5000 to 10,000 சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. இதை பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாந்துடுறோம். இதை பாருங்களேன், இந்த மாதிரி வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த 10 செகண்டுக்குள்ளே நம்ம 2.23x கொடுத்து நம்ம வின் பண்ண முடியாது. ஆனால் அவங்க வின் பண்ணதான் நமக்கு வந்து காமிப்பாங்க, ஷோ பண்ணி காமிப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ரெடிமேடாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பிக்சர். ஓகேங்களா? இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக அவங்க வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 to 500 பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 பிக்சரை மாற்றி அதவே தான் வந்துட்டுருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 1 வீக் கழிச்சோ இல்லை 10 டேஸ் கழிச்சோ பாருங்கள், ஏற்கனவே வந்து அதே சிக்னல்ஸ் தான் மறுபடியும் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரியே தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ரெடிமேடாக அவங்க தயார் பண்ணி அவங்க குரூப்பில் போடக்கூடியது தான். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஏமாந்து நீங்கள் பே பண்ணி மணி வந்து லாஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த ஏவியேட்டரை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த ப்ரொசீஜரில் நம்ம எப்படி வந்து ப்ளே பண்ணால் நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே யாரோட ஒப்பீனியனும் கேட்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அவங்க குரூப்பில் போட்டு விட்டுட்டு அந்த குரூப்பில் போடக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இது 1 நிமிஷமோ இல்லை 4 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷமோ இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இந்த செட்டப்பை வந்து நம்ம கொடுக்கலாம். வெறும் இருக்கக்கூடிய டைமிங்கை பார்த்தீங்கன்னா வெறும் 10 செகண்ட் தான். ஓகேங்களா? இந்த கேமில் வந்து மொத்தமே 10 செகண்ட் தான். 10 செகண்டுக்குள்ளே உங்களால் இந்த மாதிரிலாம் கொடுக்கவே முடியாது. இதுவே 1 மினிட் 3 மினிட்ஸ்லாம் இதில் கிடையாது. மற்ற இதுலலாம் இருக்குது. மற்ற வெப்சைட்லலாம் ஒரு சில வெப்சைட்லலாம் இருக்குது. 1 நிமிஷம் 30 செகண்டு 5 மினிட்ஸு 3 மினிட்ஸ்லாம் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு 10 செகண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த RSGOவில் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேங்கிற பேரில் உங்களை ஜாயின் பண்ண வச்சு டெபாசிட் பண்ண வச்சாங்கன்னா டெபாசிட்டில் ஒரு கமிஷன் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி லாஸ் ஆகிறீங்களோ இல்லை லாபம் எடுக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் மொத்தத்தில் நீங்கள் ப்ளே பண்ணாலே அதுலேயும் அவங்களுக்கு கமிஷன் போகும். ஸோ மற்றவங்கள வந்து நான் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறக்காக சொல்ல வரல. நீங்கள் உங்கள் மணியை லாஸ் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே, அப்போ என்ன மெத்தடில் வந்து நம்ம ப்ளே பண்ணால் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம சொந்த முயற்சியில் வந்து எப்படி வந்து நம்ம ஏவியேட்டர் ப்ளே பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்லக்கூடியதான், குரூப்லேயும் கூட அதை தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். லெவலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மினிமம் வந்து 10 ரூபா தான் ஃபஸ்ட்டு வந்து பெட் கட்ட முடியும். ஸோ 10, அடுத்த செகண்ட் ஃபஸ்ட்டு இது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் வந்து 20, அப்புறம் பார்த்திங்கன்னா 40, அப்புறம் 80, அப்புறம் 160, ஓகேங்களா, அப்புறம் 320. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து நம்ம லெவல் பாருங்கள் 3, 4, 5, 6 லெவல். 6 லெவலுக்கு வந்து உங்களோட ஃபண்டு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் 630 ரூபா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் 640 அடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு 7 லெவல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து
1270 உங்கள் ஃபண்ட் வேலெட்டில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து லெவல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கேமுக்குமே அது விங்கோவாக இருக்கட்டும், ஏவியேட்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் லெவல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் மெத்தடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்ல ரெக்கமெண்டேஷன் 8 லெவல் வந்து கம்பல்சரி. 8 to 10 லெவல் வரைக்கும் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதுதான் மற்றவங்க சொல்கிறதையும் நானும் சொல்கிறேன். அதுக்காக வந்து மற்ற குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு அது விருப்பம் இருக்குது, கரெக்டாக இருக்குதா, உங்களுக்கு நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து குரூப் ஃபாலோ பண்ணி சம்பாதிக்கிறவங்க இருக்கலாம், எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து இதில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கலாம். நான் வந்து ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நாளாக. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பை கொடுக்குற சிக்னலாம் நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு லாஸ் இல்லாமல் டெய்லி ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது வந்து தெரியாமல் லாஸ் ஆகிறவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேட்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் லெவல் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டேன். 8 to 10 லெவல் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. 8 லெவல் வந்து சேஃபு. ஸோ 10 லெவல் வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஓகேங்களா? 10 லெவலுங்கிறது ரொம்பவே நமக்கு பணம் லாஸ் இல்லாமல் வந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் ஆட்டோங்கிறது தான் மெயினாக செட் பண்ணணும். ஸோ பெட்டில் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து 2 டைப்பாக வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரே டைமில். இது என்ன 2 காமிக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்கணும். ஒட்ட டைமில் இங்கே ஒரு 10 ரூபா, இதில் ஒரு 10 ரூபா கொடுக்கலாம். அதுக்காக வந்துட்டு இல்லை இதில் 10 ரூபா கொடுத்து இங்கே 20 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு 2 பெட்டு அட்ட டைமில் கொடுக்குறக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிங்கன்னா, கீழே செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை மேலே செலக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2மே யூஸ் பண்ண வேண்டாம், அது நிறையா கன்ஃபியூஸ் ஆகும். மேலே வந்து ஆட்டோ செலக்ட் பண்ணிங்க, பெட்டுங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களாக க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஆட்டோ பே அவுட் வந்து கொடுக்காது, பே அவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகாது. நீங்கள் இந்த ஏவியேட்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் க்ளோஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாலே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பே அவுட் வந்து கொடுத்தே ஆகணும். கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட்டோ கேஷ் அவுட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த ஆட்டோ கேஷ் அவுட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2x செட் பண்ணிக்கிங்க. வேறு எதுவுமே நீங்கள் செட் பண்ண வேண்டாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், வெறும் 2x மட்டும் செட் பண்ணிக்கிங்க. அதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். 2x அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபா இங்கே பெட் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபாய் வந்து உங்கள் வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகும். சப்போஸ் இது வந்து நமக்கு 2xக்கு மேலே போனது அப்படின்னா நமக்கு 20 ரூபா வந்து நம்ம வேலெட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து 2x தான் ஆவரேஜ் ஆனது, கரெக்டானது, நமக்கு சேஃபாக வந்து லாஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 30x 40x 100x கூட போகும். அதுக்காக வந்துட்டு நம்ம அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து இங்கே ப்ளே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ஸோ நம்ம மினிமமாக நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் இதில் வந்து லாஸ் ஆகாமல் நம்மளால் சம்பாதிக்க முடியும். இதில் பொறுத்த 2xங்கிற செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிவிட்டு ஆட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ப்ளே ஆகுது. அடுத்தது நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சரி தாராளமாக 10 அப்படின்னு கொடுத்துருங்க, 10 ரூபா அப்படின்னு கொடுத்துருங்க. 10 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு, சப்போஸ் 2x கீழே 1.5 1.6 1.8 அப்படின்னு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 20 ரூபாய் மாறிடும். மறுபடியும் 20 ரூபா வந்து பெட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் அதுவும் லாஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து 40 ரூபா 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா 40 ரூபான்னு செலக்ட் ஆயிரும். 40 ரூபாய் வந்து அடுத்து கொடுங்க. இது சப்போஸ் வின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தேர்ட் லெவலில் வந்து உங்களுக்கு வின் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் 10 ரூபா செலக்ட் பண்ணிக்கிங்க. திரும்ப வந்து கீழே இருக்க 10ங்கிற கிளிக் பண்ணி 10 ரூபா செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பெட் வந்து 10 ருபீஸ்ன்னு கொடுத்துருங்க. நீங்கள் இதை கொடுக்கக்கூடியது இந்த 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், சிக்னல் கொடுக்குறதுல வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இதெல்லாமே ஆப்ஷனை வந்து மாற்றி நம்மளால் கொடுக்க முடியாது. வெறும் 10 செகண்டுக்குள்ளே நம்மளால் அதை கொடுக்க முடியாது. அதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க். ஓகேங்களா? நல்லா சின்னதாக இருக்கும், அது உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் அம்புக்குறி காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னால் எப்படி வந்து ட்ரேடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ ஏவியேட்டர் வந்து எப்படி என்ன மாதிரி ப்ளே ஆகிட்டுருக்குன்னு காமிக்கும். பார்த்தீங்கன்னா 2x கீழே பாருங்கள், 1 2 3 லெவல் வந்து 2x கீழே போயிட்டு அதுக்கப்புறம் 2x மேலே 4x வரைக்கும் போயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9x போயிருக்குது. அப்புறம் 2x கீழே 2 லெவல் போயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 217x வந்து போயிருக்குது. ஓகேங்களா? 217 மடங்காக வந்து கண்டிப்பாக போயிருக்குது. இப்படி வந்து இந்த ப்ளே பண்ண இந்த இதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த சார்ட்டை வந்து பார்த்துங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாலே வந்துடும். இந்த சார்ட்டை பார்த்துட்டு அதிகமாக 2x கம்மியாக போகும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 3 4 5 6 லெவல் வரைக்கும் 2x கம்மியாக போயிருக்கு. 7ஆவது லெவலில் போய் உங்களுக்கு வந்து 2xக்கு மேலே வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அதிகமாக 2x கம்மியாக போகிற டைம் முடிஞ்சு
முடிஞ்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறையா 2x கம்மியாக போனது அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரேட் வந்து எடுங்க. அது எந்த டைமிங்கில் சொல்ல முடியாது. நீங்கள் காலையில் 8 மணி 9 மணிக்கு எடுங்க அப்படின்னு ஃபிக்ஸட் டைம் வந்து நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 5 லெவல் 6 லெவல் 5 லெவல் 6 லெவல் மினிமம் 4 to 7 லெவலுக்குள்ளே எல்லாமே போயிட்டுருக்கு கேம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது எல்லாமே பார்த்துங்க இந்த ஃபுல் சார்ட்லேயுமே அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரேட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அப்போங்கும்போது உங்களுக்கு 8 லெவலுக்குள்ளே கம்பல்சரி வின்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து லாஸ் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பாருங்கள் 1 மட்டும்தான் வந்து 2x கம்மியாக போயிருக்கு. அப்புறம் 2xக்கு மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல 1 தான் போயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2xக்கு மேலே போயிடுச்சு. ஸோ பெஸ்ட்டாக வந்து கொஞ்சம் போயிட்டுருக்குது. பெஸ்ட்டாக போயிட்டுருக்கும்போது நீங்கள் கொடுக்கும்போது பார்த்து வந்து ப்ளே பண்ணுங்கள். ஆனால் மோசமாக வந்து போயிட்டுருக்கும்போது 2x கம்மியாக நிறையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கலரில் இருக்கும். இந்த கலரில் நிறையா இருக்கும்போது நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போகும். ஓகேங்களா? நீட்டாக வந்து போகும். உங்களுக்கு லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல் சார்ட்டையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து நீங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் சார்ட்டை பார்த்துட்டீங்க. ஃபுல்லாகவே 2xக்கு உள்ளே தான் போயிட்டுருக்குது. இந்த சார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகேங்களா? 5 to 10 வின்னிங் கிடச்சதுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வின்னிங் அடிச்சிருச்சு. இப்போ 2x மேலே இப்போ போகுது. ஓகே, வின்னிங் அடிச்சிருச்சு. அடுத்த கேம் நான் ப்ளே பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது வந்து வின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா காமிக்கிறேன் ஷோ பண்ணி. அடுத்ததை வந்து மறுபடியும் அடுத்த கேம் வந்து நான் கொடுக்குறேன். இப்படியே வந்து நீங்கள் 10 வின் வந்தது அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ கேப் விட்டுட்டு திரும்ப அந்த மோசமான ட்ரேடு அதான் அதிகமாக வந்து 2x கம்மியாக எப்போ போகுதுன்னு சார்ட்டை பார்த்துட்டு திரும்ப ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் வந்து சேஃபு. இப்போ வந்து அதிகபட்சம் வந்து 5 to 7 கொடுக்குறது இன்னும் சேஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள் 1.44லே போயிடுச்சு. நம்ம 2 செக் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த இடத்துல லாஸ் ஆகிருக்கும். அடுத்து நம்ம 20 ரூபா கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 10 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு 2x கீழே போயிடுச்சு அப்படின்னா அடுத்து 20 ரூபா கொடுத்து நம்ம பெட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மாதிரி கொடுக்கும்போது 5 to 7 நீங்கள் வின்னிங் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்களா இதுவுமே பாருங்கள் 1.5xல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேம் பாருங்கள் கண்டிப்பாக 2xல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேடு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மோசமான ட்ரேடு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததும் மோசமாக போகும். அடுத்து நல்லதாக வரும். இப்படி மாறி மாறி வந்துகிட்ருக்கும். எப்போயுமே மோசமாக 2x கம்மியாக வந்து 8 to 10 லெவல் வந்து போய்கிட்டே இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி கேம் கொடுத்தா யாருமே விரும்ப மாட்டாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியும் கொடுக்கணும். லாஸ் ஆகிற மாதிரியும் கொடுத்தா மட்டும்தான் அது கம்பெனிக்கும் ப்ராஃபிட்டு. அதை ப்ளே பண்ணுறவங்க கவனமாக ப்ளே பண்ணலைன்னா லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போயுமே மோசமாகவும் வராது. ரொம்ப பெர்ஃபெக்டாக 2x ஒரு 1 2 லெவல்லே வந்து வின்னிங் அடிச்சுக்கிட்டேவும் இருக்காது. அதனால் நீங்கள் ப்ளே பண்ணும்போது கரெக்டாக 5 வின்னிங் to 7 வின்னிங்குள்ளே பண்ணுறது ரொம்ப சேஃபு. அதிகபட்சம் 10 வின்னிங். ஓகேங்களா? 10 வின்னிங் ஆச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்ருங்க. கேப் விட்டுட்டு திரும்ப சார்ட்டை பாருங்கள். ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு நான் சொல்கிறது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கேப் விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடை அந்த சார்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாஸே ஆகாது. கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்டில் உங்களோட ஃபண்டு வந்து லாஸ் ஆகாமல் உங்கள் ஃபண்டு காலி ஆகாமல் டெய்லி வந்து ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 1500 டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க 20 to 30%. ஓகேங்களா? 20 to 30%. அதாவது 200 300 ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் 1500 கட்டிட்டு இன்றைக்கே 1500 நான் பணத்தை எடுத்துடணும், வெளியே சம்பாரித்து எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் லாஸ் ஆகிடும். ஏன்னா அதிகமான டைம் ப்ளே பண்ணுவோம். அதிகமான நேரம் வந்து நமக்கு இது வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மோசமான ட்ரேடு போய் உங்களை வந்து ஏமாற்றி விட்டுரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 20 to 30% வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. 20% நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சேஃபாக வந்து நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இதில் ஜாயின் பண்ணவங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. அதை பற்றின டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களோட ஐடி நம்பரை எனக்கு அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் ஃபாலோ பண்ணாதும் உங்களோட சொந்த விருப்பம். ஸோ என்னோடய ஒப்பீனியன் தான் இதில் சொல்லியிருக்கிறேன். இதில் ஜாயின் பண்ணாதும் உங்களோட விருப்பம். ஓகேங்களா? இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுறது உங்களோட சொந்த விருப்பம். நீங்கள் குரூப்பை ஃபாலோ பண்ணி சம்பாதிச்சாலும் சரி, இல்லை நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி சம்பாதிச்சாலும் சரி. ஸோ மொத்தத்தில் நீங்கள் உங்கள் ஃபண்டு லாஸ் ஆகாமல் சம்பாதிச்சிங்க அப்படின்னா, வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வித்ட்ரா இஷ்யூஸோ இல்லை பணம் வரலை,
கொஞ்ச நாள் சர்வர் டவுன் ஆகிடுச்சு, வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ ஜெனியூனாக லாங் டேர்ம் வந்து உங்களால் இந்த ஆன்லைனில் பணம் இதில் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா நம்மளோட டெலகிராம் சேனலில் டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு வெப்சைட் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.